ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமமாக அமைகிறது. இந்த நாள் இவர்களுக்கு சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும். அலுவலக விஷயங்களில் இவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. புத பகவானும் இன்னைக்கு நமக்கு சனி செவ்வாய் சூரியனோட சேர்ந்துட்டாரு. அதனால மேஷ ராசி நேயர்களுக்கு லாபத்துல ராகு மட்டும் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மிகவும் நன்மையை தரும். தனகாரகன் ஆகிய புத பகவான் இவர்களுக்கு இன்று லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். பொருளாதாரத்தில் சற்று செலவுகள் இருந்தாலும் பாதிப்புகள் என்பது அதிகம் இல்லை. இன்று இவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்களுக்கு வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. எதிலும் எச்சரிக்கை தேவை. இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதியை பார்க்கலாம். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இவர்களுக்கு இன்று தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களுக்கு பிறகு இன்று மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரமும் நன்மையை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்வது மிகவும் சிறப்பு. எந்த விதமான பண பரிமாற்றமும் இன்று செய்யாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். இதுவரையில் பேசாமல் இருந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் பேசுவதும் அல்லது குடும்பம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் ஒரு அலாதி மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்று குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. குடும்பக்காரகன் புத பகவான் இன்று 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இருக்கக்கூடிய சேர்க்கை சற்று உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். பெரியவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை இன்றைய நாளில் உங்களினுடைய கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பண வரவு உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு வருமானங்களை அதிகரிப்பார். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும். ரிச்சிக ராசி நேயர்கள் இன்று ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனின் சஞ்சாரமானது சற்று பிள்ளைகளினுடைய நலனில் குழப்பங்கள் நிலைமை வந்து போகலாம். 5ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சனி மற்றும் புதனின் சஞ்சாரம் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சொத்து விவகாரங்களில் குழப்பத்தை தரும். தகப்பனின் ஆரோக்கியத்திலையும் சற்று குழப்பங்கள் வந்து போகலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். அன்னதானங்கள் செய்வது நல்லது. மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். இன்று நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. இந்த மாற்றம் இவர்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். கும்பராசி அன்பர்கள் இன்று புதனின் பெயர்ச்சி கும்பராசி அன்பர்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டும். இன்று பல நாளுக்கு பிறகு மனம் நிம்மதி பெறும். மீனராசி நேயர்கள் இன்று சூரியன் செவ்வாய் சனி மற்றும் புதனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்த ஒரு மன போராட்டம் தீரும்.
4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் வந்தாலும் மாலை நேரத்தில் அது சரியாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சந்திரன், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதகம் மற்றும் பாதகமான பலன்கள் என்ன? சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை அவ்வளோ ஒரு நல்ல சேர்க்கை கிடையாது. ஸோ சாதக பலனை விட பாதக பலன்கள் அதிகமாக உண்டு. ஏன்னா ரெண்டுமே இந்த சந்திரன் சுக்கிரன் பொதுவாக ஆண்கள் ஜாதகத்தில் இந்த சேர்க்கை நன்னா இருக்காது. ஒரு திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளால் மன கஷ்டங்களோ இல்லை அந்த பிள்ளைகளால் இவர்களுக்கு சில அவமானங்களோ ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. ஜென்ரலி 7ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் ஆண்களுக்கு சேர்ந்தால் 7ஓ 8ஓ கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெண்ணால் அவமானப்படுவாங்க. இது ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு ஸ்திரீ தோஷங்கள் ஸ்திரீ சாபங்கள் இருந்தால் அந்த சேர்க்கை ஜாதகங்கள்ல வரும். ஸோ ஒரு அம்மாவால அவளுக்கு அனுகூலமா இருக்காது. இல்லை அதே சுக்கிரன் நீச்சமா இருக்காரு சந்திரனோட கன்னி ராசியில இருந்தாங்க, மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையாது. ஸோ சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் சாதகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2% தான் இருக்கும். பாதகம்னு கேட்டிங்கன்னா 98% இருக்கும். ஸோ இதுக்கு பொதுவாக பலன்களினுடைய இதில் பரிகாரங்கள் உண்டானா பிராயச்சித்தங்கள் செய்யணும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் பல அரிய தகவல்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.